வணக்கம் மக்களே. கடந்த வாரம் கடலூர் அருகே செம்மக்குப்பம் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு எல்சி கேட், அதாவது கடவு பாதை, அங்கே நடந்த ஒரு ரயில்வே விபத்து தொடர்பாக இப்போ இன்றைக்கி லேட்டஸ்டான செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆரம்பத்தில் அந்த ரயில்வே கேட்டில் நடந்த விபத்துக்கு, அதாவது அந்த கேட் கீப்பர், கடவு பாதை காப்பாளர், அதான் கேட் கீப்பருக்கான தமிழில், அவர் வந்து கேட் போட்டார். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் வேன் டிரைவர், அந்த கிருஷ்ணசாமி சிபிஎஸ்சி அந்த ஸ்கூல் பள்ளி படித்த அந்த டிரைவர் வந்து சங்கர், அவர் வந்து போட்ட கேட் கீப்பர்கிட்ட போட்ட கேட்டை திறந்து விடுங்க, நாங்கள் ஒரு நிமிஷத்தில் போயிடறோம் அப்படின்னு கேட்டதுனால பூட்டிய கேட்டை திறந்ததாகவும் பங்கஜ் சர்மா சொல்லியிருந்ததாக ரயில்வே அதிகாரிகள், குறிப்பாக திருச்சி கோட்டை ரயில்வே மேலாளர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸில் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இப்போ இன்றைக்கி வந்து அதை பற்றி நிறையா வீடியோக்கள், அதாவது தட் மீன்ஸு அதிகாரப்பூர்வமாக சில தகவல் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் பார்ப்போம். கடந்த ஜூலை 8ஆம் தேதி 56-813, அதாவது விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர், அது தினந்தோறும் காலையில் 6 மணிக்கு விழுப்புரத்தில் புறப்பட்டு 9 மணி ஆப்பில் மயிலாடுதுறைக்கு வரும். இதே மாதிரி தான் கடந்த ஜூலை 8ஆம் தேதி இந்த ட்ரெயின் காலையில் விழுப்புரத்துலேருந்து கிளம்புது. வழக்கம் போல் அது வந்து 7 மணிக்கு கடலூர் ரயில் நிலையத்துக்கு வந்து சேருது. கடலூர் ரயில் நிலையத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் வந்து ஆலப்பாக்கம். ஒரு ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு 2க்கு இடைப்பட்ட தூரம் பிளாக் ஸ்டேஷன். ஒரு பிளாக்குங்கிறது 2 ஸ்டேஷன் இருந்தாங்கன்னா அதான் பிளாக் ஸ்டேஷன் பேர். அந்த கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டர் 7 மணிக்கு என்ன செய்கிறாரு, 7:08க்கு, காலையில் 7:08க்கு ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அவங்களுடைய அந்த பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி இருக்கோம், அந்த ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி 56813 இந்த ட்ரெயின் இருக்குது, நான் உங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாரு. அந்த அனுமதிக்கு பேர் தான் லைன் கிளியர் அப்படின்னு அர்த்தம். லைன் கிளியர் கேட்குறதுன்னு சொல்லி ரயில்வேயோட அந்த மொழியில் சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து ஒரு ட்ரெயினுக்கு லைன் கிளியர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த எந்த சைடு வருதோ அந்த சைடு உள்ள கேட்டுகளுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதில் 2 வகையான கேட்டு இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்டர்லாக்டு கேட்டு, நான் இன்டர்லாக்டு கேட்டு. இந்த நான் இன்டர்லாக்டு கேட்டு தான் முதல்ல போட சொல்லணும். ஏன் அப்படின்னா அதான் அன்சேஃப் அப்படின்னு. இன்டர்லாக்டு கேட்டுக்கு வந்து சொன்னால் போதும், ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன் விட்டதுக்கப்புறம் சொன்னால் போதும், அவங்க வந்து உடனே கேட் சாத்திடுவாங்க. ஏன்னா இந்த இன்டர்லாக்டு கேட்டில் சிக்னலால் கைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நான் இன்டர்லாக் கேட்டு தான் ரொம்ப அன்சேஃபு. ஸோ இந்த ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர், அந்த கேட் கீப்பர், அந்த செம்மங்குப்பம் கேட்டுங்கிறது 170 அந்த எல்சி கேட் நம்பர், அது 2க்கு இடைப்பட்டில் இருக்குது, அதாவது ஆலப்பாக்கத்துக்கும் கடலூருக்கும். இவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் லைன் கிளியர் கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டை போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே வந்து ஆத்தரைஸ்டு டு பிஎன் நம்பர் தான், ப்ரைவேட் நம்பர். இது வந்து ஒரு சீக்ரெட் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க, வரிசையாக டிக் பண்ணிக்கிட்டே வரணும். வேறு எந்த நம்பரையும் நம்ம கொடுக்கக்கூடாது. 2 ப்ரைவேட் நம்பர். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு, பங்கஜ் சர்மா கேட்டு போடவில்லை. அவர் எப்பயுமே என்ன செய்வார் அப்படின்னா, கேட்டே போடாமல் தான் நம்பர் கொடுப்பாராம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த விசாரணையில் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி அவர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ் சர்மா இந்த ட்ரெயினுக்கு 56813க்கு கேட் சாத்தியதுக்கான உறுதிப்படுத்துறதுக்கு 2 ப்ரைவேட் நம்பர் இப்போ 82 33 அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் அதை வாங்கியதுக்கு அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவேட் நம்பர். அப்போ பங்கஜ் சர்மாவும் தன்னுடைய ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும், ட்ரெயின் நம்பர், டைமு, இவர் கொடுத்த ப்ரைவேட் நம்பர், அவர் கொடுத்த ப்ரைவேட் நம்பர், அது 2 எழுதணும். அவரும் அந்த மாதிரி எழுதியிருக்கணும். யார், ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் இது எழுதியிருக்காங்க. இவர் ப்ரைவேட் நம்பர் வாங்கினோடனே இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செய்கிறாரு, கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு லைன் கிளியர் கொடுக்குறாரு. லைன் கிளியர் கொடுக்கப்பட்ட நேரம் 7:20. கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டர் லைன் கிளியர் கேட்ட நேரம் 7:08. இந்த 12 நிமிஷத்தில் இவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் எல்சி கேட், 4 எல்சி கேட் இருக்குது டுவர்ட்ஸு, அதாவது ஆலப்பாக்கத்துக்கும் கடலூருக்கு இடையில இவருடைய கண்ட்ரோலில் அந்த 4 எல்சி கேட்டுக்கும் சொல்லிடுறாரு. அதில் ஒரு நான் இன்டர்லாக்டு கேட்டு தான் அந்த எல்சி 170. அதில் தான் பங்கஜ் சர்மா டியூட்டி பார்க்குறாரு. இப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இவர் கேட்டே பூட்டாமல் அங்கே ப்ரைவேட் நம்பர் கொடுத்துறாரு, ஆத்தரைஸ் பண்ணிடுறாரு. அவர் வந்து என்ன செய்கிறாரு, லைன் கிளியர் கொடுத்துறாரு. லைன் கிளியர்னால் அனுமதி, பெர்மிஷன். அவர் என்ன செய்கிறாரு, கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டர் லைன் கிளியர் வாங்கினோன்னே அந்த ட்ரெயினை சிக்னல் போட்டு கிளியர் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங், அதை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொஞ்சம் வேலை செய்வாங்க. அவர் வந்து ட்ரெயினை 7:20க்கு அந்த 56813 அந்த ஃபேட்ஃபுல் ட்ரெயின், அந்த ட்ராஜடி ட்ரெயின் வந்து கிளம்புது கடலூர் ஸ்டேஷன்லேருந்து. 7:20க்கு விட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்தில் இந்த எல்சி
170 பங்கஜ் சர்மா அந்த கேட் கீப்பரு உடனே டக்குன்னு ஃபோனை சுற்றுறாரு. ஒரு ஃபோன் சுற்றுனா அங்கே எடுக்கும். யாருக்கு அடிக்கிறாருன்னா ஆலப்பாக் ஸ்டேஷ் அவர்களோட தான் கண்ட்ரோல், ஒரே கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்கும். அடித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் ட்ரெயின் வந்து ஸ்கூல் வேன் ஒன்றில் மோதிருச்சு, நான் கேட் போடலை அப்படிங்கிற மட்டும் அவர் சொல்கிறாரு. இது எல்லாமே இன்றைக்கி பத்திரிக்கையில் எல்லாத்துலேயுமே மீடியாக்கெல்லாம் வந்து செய்தி, நான் கேட் போடலை, ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது எதுலையுமே எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இந்த ஃபோனில் பேசக்கூடியது கேட் கீப்பரும் ஸ்டேஷன் மாஸ்டரும் பேசுகிற எல்லாமே வந்து அங்கே உள்ள வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி, எப்படி விமானிகளுக்கு வந்து பிளாக் பாக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் யார் யாருக்கெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரோ அது எல்லாமே அங்கே டேட்டா லாக்கர் ரூம்னு சொல்லி ஒன்று ஒவ்வொரு எஸ்எம் ரூம் பக்கத்துலையுமே இருக்கும், அதில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இன்றைக்கி சோதனை பண்ணி பார்த்ததில் இந்த பங்கஜ் சர்மா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காரு, ஒத்துக்கிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கேட் போட விட்டுட்டேன், கேட் போடலை, அதனால் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே அந்த ஆக்சிடெண்ட்லாம் நடந்து அப்போ வந்து ஆக்சிடென்ட் சம்பவம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 7:30 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 8 நிமிஷத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. உடனே ஊர் பொதுமக்கள்லாம் வந்து பங்கஜ் சர்மாவை அடித்து அந்த இதெல்லாம் வந்து ரேன்சாக் பண்ணி அதுக்கப்புறம் நடந்ததான் சம்பவங்கள். இந்த டைமில் தான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரயில்வே அதிகாரிகள்லாம் வந்தாங்க. அதில் ரயில்வேயோட டிஆர்எம் அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு பங்கஜ் சர்மா வந்து அப்போ வந்து டக்குன்னு என்ன செய்கிறார், பங்கஜ் சர்மா வந்து அப்படியே தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கேட்டு போட்டுட்டேன், கேட் போட்டதுக்கப்புறம் இந்த பொதுமக்கள்லாம் குறிப்பாக அந்த வேன் டிரைவர் வந்து என்னை வந்து அழுத்தம் கொடுத்தாரு, கேட்டை திறங்க, நான் 1 நிமிஷத்தில் போயிடுறேன், ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் அந்த நேரத்தில் கேட்டை திறந்தேன், அப்போ ட்ரெயின் வந்து மோதிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை நம்பி தான் வந்து அன்பழகன் அவர் வந்து டிஆர்எம் அவர் வந்து விசாரணை பண்ணாமல் அவர் டக்குன்னு என்ன செஞ்சார், பத்திரிகைகள் பேட்டி கொடுக்கல, பொதுமக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஒரு கேட் போட்டிருந்தால் வெயிட் பண்ணணும், கேட் கீப்பர் வந்து டார்ச்சர் பண்ணிங்க, அவர் திறந்தார், இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து சர்ச்சையாகி இது ஒரு பெரிய லெவலில் போய்க்கிருக்கு. இன்றைக்கி இந்த ரயில்வே என்கொயரியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து பங்கஜ் சர்மா வந்து ஆக்சிடென்ட் நடந்த உடனே அந்த ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நான் வந்து கேட் போடலை அப்படின்னு. இதே மாதிரி தான் அங்கே உள்ள அந்த மக்களே கூட, அந்த கிராம மக்களே சொன்னது, இவர் வந்து கேட்டே போட மாட்டார், எப்பயுமே திறந்தே கிடக்கும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போச்சு, அப்பயுமே கூட இந்த கேட்டு திறந்தான் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லோக்கோ பைலட் அந்த இன்ஜின் டிரைவர் இதை நோட்டீஸ் பண்ணாரா, பக்கத்து ஸ்டேஷன் சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. இனிமேல் அதுவுமே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிறதான் இங்கு உள்ள ஸ்டாண்டு. அப்போ இதில் வந்து கிளியரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் இன்டர்லாக்டு கேட்டில் ட்ரெயின் வரையில் பேனர் ஃப்ளாக் போட்டிருக்கணும், பேனர் ஃப்ளாக் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து கேட்டை திறக்கணும். இந்த மாதிரி எந்த விதமான சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுமே வந்து இந்த பங்கஜ் சர்மா அன்றைக்கி எப்பயுமே செய்கிறதில்ல, அன்றைக்கும் செய்யலை. அதுபோக அவர் வந்து கேட்டே போடாமல் ப்ரைவேட் நம்பரை கொடுத்தது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு தனி மனிதனுடைய அஜாக்கிரதை, சோம்பல், இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விபத்தாகி பிஞ்சு குழந்தைகள் 3 பேரை நாம் இழக்கிறதுக்கு காரணமாயிட்டோம். இன்றைக்கி வந்து பங்கஜ் சர்மா வந்து சிறையில் இருக்கிறார் அப்படிங்கிறதா வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். ஏன்னால் சட்டத்தில் வந்து நிறையா இது உண்டு, இந்த மாதிரி தண்டனைகள் பனிஷ்மெண்ட்லாம் உண்டு. எது எப்படியோ ஒரு இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், தடுக்கிறதுக்கு ரயில்வே நிர்வாகம் உடனடிய நடவடிக்கை எடுக்கணும். அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வந்து 11 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரயில்வே மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து இந்த நான் இன்டர்லாக் கேட்லாம் வந்து கணக்கு எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக இன்டர்லாக் மாற்றணும். அதே மாதிரி இன்டர்லாக் கேட்டில் சர்வேலன்ஸ் அதிகப்படுத்தணும், இன்ஸ்பெக்ஷன் அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து தான் வந்து பல இடங்களில் வந்து கேட்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, நைட்லலாம் வந்து தூங்காமல் அலர்ட்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு. இந்நிலையில் இந்த ரயில்வே பணியாளர்கள், அவங்க கேட் கீப்பர், அவங்களுடைய அந்த வேலை நேரத்தை வந்து 72 மணி நேரமாக இருக்குது, அதை 48 மணி நேரமாக குறைச்சா கண்டிப்பாக சேஃப்டி ஆஸ்பெக்டில் உள்ளவங்க திறன்பட வேலை செய்வாங்க அப்படிங்கிறதான் வந்து பொதுமக்களிலிருந்து ரயில்வே ஊழியர் எல்லாருடையுமே கருத்து. இது தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.